குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜாமெட்ரியில வடிவியல்ல சர்க்கிள் வட்டம் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து சமச்சீர் தன்மை பத்தி பார்த்தோம் இல்லையா? சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ் பத்தி பார்த்தோம், கரெக்டா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் தன்மை, சாரி, வட்டம் பத்தி பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். வட்டத்தினுடைய பகுதிகள் என்னென்ன இருக்கு, வட்டத்துல விட்டம் எது, நான் எது, வட்டம்னா என்ன, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடம் பார்க்கலாம். இதோட உங்களுக்கு வந்து கிளாஸும் கம்ப்ளீட் ஆயிடும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஸ்டோரி பார்க்க போறோம். நட்சத்திர மீனுடைய கதை. Thousands of starfish were washed up on a beach after a storm. A boy was picking them up and throwing them back into the sea. An old man said, "There are miles of beach and thousands of starfish. You can't make a difference." The boy picked up another starfish and said it made a difference to that one. அதாவது ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயலுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன் வந்து கரையில ஒதுங்குது. சோ அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா, ஒவ்வொன்னா எடுத்து அவனால முடிஞ்சதை எடுத்து கடல்ல வீசுறான். அப்போ ஒரு பெரியவர் அவனை பார்த்து கேலி பண்றாரு. இங்க வந்து மைல் கணக்குல கடற்கரை இருக்கு, உன்னால இதுல ஒன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். திருப்பியும் ஒரு மீன் எடுத்து கடல்ல வீசிட்டான். இந்த ஒரு மீனுக்கு நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன், மாற்றத்தை கொடுத்துட்டேன். அந்த மாதிரி இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு அது பெரிய லெவல்ல வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்மால் டெய்லி கோல்ஸ், எவ்ரி பிட் ஆஃப் ப்ரோக்ரஸ் மேட்டர்ஸ். உங்கள் அன்றாட சிறு சிறு இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள், ஒவ்வொரு முன்னேற்றமும் முக்கியமானது. நம்ம செய்யற வேலை வந்து ரொம்ப சின்னதா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனா அது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாள்பட 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 அந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ண 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 அதனுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? எஸ். பாடத்துக்கு வந்துடுறேன். சரி, வட்டம்னா என்னப்பா? ஒரே நிமிஷம். வட்டம்னா ஒரு மூடிய க்ளோஸ்டு ஏரியா அப்படிங்கிறது தெரியும். அது வந்து எந்த மாதிரியாக இருக்கும்? க்ளோஸ்ட் ஏரியானா இப்ப நீங்க சதுரம் சொல்லலாம், செவ்வகம் சொல்லலாம், முக்கோணம் சொல்லலாம், நாற்கரம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனா இத வட்டத்தை எந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்ட் ஏரியான்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி வட்டத்துல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு? வட்டத்துல ஆரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா லாஸ்ட் டேர்ம்ல நீங்க லாஸ்ட் டேர்ம் மட்டும் இல்ல இந்த டேர்ம்லயே கூட வந்து வட்டத்தின் பரப்பளவும் பாத்தீங்க. ஆரமும் விட்டமும் தெரியும். சரி, ஆரமும் விட்டமும் என்னது? ஆரம்னா என்ன, விட்டம்னா என்ன, அது சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம் விட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னது அப்படிங்கிறது ஒவ்வொன்னா சொல்றேன். ஆர்க் அப்படின்னா வில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன். ஆர்க்கு, கார்டு, எல்லாமே என்ன என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்டார், செக்மெண்ட், இது எல்லாமே இருக்கு வட்டத்துல. சோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன, செக்மெண்ட்னா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது? நீங்க எல்லாருமே இப்ப பாத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன பாத்துட்டு வந்திருக்கீங்க? சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன, ஏரியானா என்னன்னு சொல்லுங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னா ஒரு பொருளை சுற்றி வரக்கூடிய அளவு, சுற்றளவு. ஏரியானா அதற்கு உள்ளடக்கிய அளவு.
அதானே ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும். அதே மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னா என்னது? ஒரே மையமுடைய வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரே மையமுடைய வட்டம் எங்க உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்ல தூக்கி தண்ணியில போடுவீங்க. நிறைய வந்து ரிங்ஸ் மாதிரி உருவாகும் இல்லையா அந்த தண்ணியில. இல்ல வெங்காயத்தை கட் பண்ணும்போது ரிங்ஸ் வந்து உருவாகும் இல்லையா? ஒரே மையம் தான் இருக்கும். ஆனா ஆரம் வந்து இப்ப வெங்காயத்தை வந்து நீங்க ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவீங்க. அதனுடைய சென்டர் வந்து ஒண்ணுதான். ஆனா அதனுடைய ரேடியஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஒண்ணு கொஞ்சம் சின்னது சென்டர் போர்ஷனை ரவுண்டா போடும்போது நல்லா பெருசா வரும். திருப்பியும் குறுகிட்டே வரும். பெருசாகும், குறுகும். அதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ ஒவ்வொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு பார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுல இருந்து ஒவ்வொன்னா நான் சொல்லிட்டு வர போறேன். ஓகேவா? பார்க்கலாமா? சரி, வட்டம்னா என்னன்னு உங்கள யாருக்காவது ஏதாவது தெரியுமா? சொல்றீங்களா? வட்டம் அப்படின்னா ஒரு மூடிய வளைகோடு அப்படின்னு அர்த்தம். இதுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் அதனோட மையத்துல இருந்து சம தொலைவுல இருக்கும். A circle is a closed curved line where every point it has the same distance. இப்படி நடுவுல ஒரு புள்ளிய புடிச்சிட்டு இப்படி கையெடுக்காம வரைஞ்சீங்கன்னா அதான் ஒரு மூடிய வளைகோடு தான் என்னது சொல்றோம்? வட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்க கையில போட்டிருக்கிற பேங்கிள், வளையல், காயின், அப்புறம் வந்து வீலு. ஓகே, ஓகே. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள். பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல என்னென்ன இருக்கு? சென்டர், மையம். இதுதான் மையம். A fixed middle point of the circle is called the center. Every point on the circle is at equal distance from the center. வட்டத்தின் நடுப்புள்ளி, வட்டத்தின் எல்லா புள்ளிகளும் சம அளவு தூரத்தில் இருக்கும். ஓகேவா? அததான் மையம்னு சொல்லுவோம். அடுத்தது ஆரம், ரேடியஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். ஆரம் அப்படின்னா சென்டர்ல இருந்து ஏதோ ஒரு புள்ளிக்கு எடுக்கக்கூடிய தூரம் தான் ஆரம்னு சொல்லுவோம். ஆனா ஒரு வட்டத்துல எல்லா ஆரமும் சமமா இருக்கும். Center to any point on the circle. A radius is called distance from the center to any point of the circle. All radii of a circle are equal. All radii of a circle are equal. ஓகேவா? அடுத்தது விட்டம், டயாமீட்டர். இத ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டயாமீட்டரை டின்னு சொல்லுவோம். A straight line passing through the center of the circle from one side to another side is called diameter. இத வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னா மிகப்பெரிய நாண், நீளமான நாண். வட்டத்தின் மையத்தின் வழியாக ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்லும் மிகப்பெரிய நேர்கோடு. இது வட்டத்தின் நீளமான நாண் அப்படின்னு சொல்லுவோம். நான்னா கார்டு அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம சப்பாத்தி போடுறோம் இல்லையா? சப்பாத்திய வந்து நேரா நடுவுல வெட்டினோம் அப்படின்னா அந்த வெட்டுற கோடு தான் விட்டம். இது சப்பாத்திப்பா.
இந்த சப்பாத்தியை நீங்க ஹாஃபா பிரிக்கிறீங்க. ஹாஃபா பிரிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? சென்டர்ல தானே பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ்னா தான் ஓரமா எங்கேயாவது பிப்பீங்க. ஹாஃபா எனக்கு ஈக்குவல் ஹாஃபா வேணும்னா என்ன பண்ணுவோம்? சென்டர்ல கட் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டர்ல கட் பண்றது தான் என்ன சொல்றோம்? விட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாடு நான். நான் அப்படின்னா வட்டத்தோட எந்த ரெண்டு புள்ளியையுமே இணைக்கிற கோடு தான் நான். ஆனா அது விட்டத்தை விட சின்னதா இருக்கும். டயாமீட்டரை விட சின்னதா இருக்கும். இப்ப இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்படி எங்க வேணா நினைச்சுக்கலாம். A straight line that joins any 2 points on the circle. The diameter is the longest chord, but இது longest chord கிடையாது. டயாமீட்டரை விட சின்னதா இருக்கும். இந்த மிருதங்கத்தோட விளிம்புல வந்து ஒரு நூலை இழுத்தோம் அப்படின்னா அதுதான் நான். விளிம்புல வந்து ஒரு நூலை இழுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நான். ஓகேவா? அடுத்தது ஆர்க். ஆர்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வளைகோடு அப்படின்னு சொல்லுவோம். கர்வ்டு லைன். இதுவே ஒரு வளைகோட சுத்துறதுதான். இதா இது ஆர்க், இது ஆர்க். ஷார்ட்டர் பார்ட், லாங்கர் பார்ட். ஆர்க் அப்படின்னா வில் அப்படின்னு சொல்லுவோம். நான் பாருங்க ஆர்க்குன்னு ஆர்க்கே வரையறேன். அந்த வட்டத்தை சுத்தி அந்த வளைகோட்டுல சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். அதை என்ன சொல்லுவோம்? ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து மேஜர் ஆர்க், மைனர் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். சிறிய வில், பெரிய வில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது செக்டார், வட்டக்கோண பகுதி. இந்த ஜெனரல் கான்செப்ட் தான் உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வட்டக்கோண பகுதி. ரெண்டு ஆரம். இது ஒரு ஆர்க்கு, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இந்த கட் பண்றோம் இல்லையா? ரெண்டு ஆரத்துக்கும் இது வந்து வட்டவில். இப்படி போடுறேன் பாருங்க வித்தியாசம் தெரியறதுக்காக. இந்த வட்ட வில்லுக்கும் இது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடி, இது ஒரு ரேடி. இந்த ரெண்டு ரேடிஸ்க்கும் இந்த வில்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் ஆர்க், சாரி செக்டார் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் செக்டார், வட்டக்கோண பகுதி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? பீஸா. நீங்க இது வந்து ஒரு ஃபுல் பீஸா. இத வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சிருக்கீங்க. இந்த போர்ஷனை கட் பண்ணி நீங்க எடுத்து சாப்பிடுறீங்க. இந்த கட் பண்ற பகுதிக்கு பேரு தான் வட்டக்கோண பகுதி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது செக்மெண்ட். செக்டார் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த வருஷம் இதெல்லாம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th இதே அப்படியே வரும். வட்டத்துண்டு. செக்மெண்ட் அப்படின்னா வட்டத்துண்டு. the region between chord and arc. ஒரு நாணுக்கும் ஒரு வில்லுக்கும் இடையில் உள்ள பகுதி. இது ஒரு நாணுன்னு வச்சுக்கோங்க. வில்லன் வச்சுக்கோங்க. ஆர்க். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்றோம்? செக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க ஒரு எக்கு, இத வந்து ஆக்சுவலி எக் ஷேப்ல தான் இருந்தது. ஒரு எக்க வேக வச்சு ஹரிசாண்டலா அப்படி கட் பண்றீங்க. கட் பண்ணும் போது ஒரு சிறிய வட்டத்துண்டு வருமா? அததான் வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. சுற்றளவு அப்படிங்கிறது இந்த வளைகோட்டினுடைய மொத்த நீளம். வளைகோட்டினுடைய மொத்த நீளம் தான் சுற்றளவு. ஓகேவா? அடுத்தது செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னா அரைவட்டம். செமி சர்க்கிள்னா அரைவட்டம். ஒரு வட்டத்தை சென்டர்ல ஹாஃபா கட் பண்றதுக்கு பேர் தான் அரைவட்டம். தர்பூசணி பழத்தை நடுவுல வெட்டணும், வாட்டர்மெலான சென்டர்ல கட் பண்ணோம்னா அதுதான் அரைவட்டம். அடுத்தது கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஒரே மையமுடைய வட்டம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெங்காயம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஒரே மையமுடைய வட்டம். சோ இதுதான் வட்டத்தினுடைய பார்ட்ஸ். இதை நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன சொல்லணும் அதெல்லாம் பார்க்க வட்டமா. இது ஒரு சர்க்கிள். இதுல என்னெல்லாம் நான் இப்ப டெஃபினிஷன்ஸ் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. சென்டர் அழகா மார்க் பண்ணி காமிச்சிருக்கா? அடுத்தது ரேடியஸ், சென்ட்ரல் ரேடியஸ். சரி. அடுத்தது கார்டு. ஒரு வட்டத்துல எந்த ரெண்டு புள்ளிய வேணாலும் இணைக்கலாம். அததான் கார்டு, நான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம சாப்பிடுற நான் கிடையாது. இது கார்டு. கார்டு அப்படின்னா விட்டத்தை விட சின்னதா இருக்கும். ஆனா வட்டத்தினுடைய எந்த ரெண்டு புள்ளிய வேணாலும் இணைக்க முடியும். அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? இது எல்லாமே கார்டு தான். புரிஞ்சுதா? கார்டு ஏதோ ஒரு ரெண்டு புள்ளி. இப்ப ரேடியஸ் பாருங்க, மொத்தமா சுத்துறோம். எப்படி சுத்தினாலும் ஒரே லைன் தான், மாறவே மாறாது. அடுத்தது டயாமீட்டர். இருக்கா? டயாமீட்டர் அப்படிங்கிறது விட்டம். இது இருக்கிறதுலயே மிகப்பெரிய நான். நான் அப்படின்னா காடு, டயாமீட்டர்னா மிகப்பெரிய நான். ஓகேவா? அடுத்தது சீக்கண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். ஆர்க். ஆர்க் அப்படின்னா என்னது? வில். வட்டத்தின் வளைகோட்டிற்கு மீது இங்க சிறிய அளவுலையும் இருக்கலாம், பெரிய அளவுலையும் இருக்கலாம். ஆனா அது ஆர்க். அதுதான் பாருங்க, மேஜர் ஆர்க் அண்ட் மைனர் ஆர்க். மேஜர் ஆர்க் அண்ட் மைனர் ஆர்க். உள்ள வெளிய. அடுத்தது செமி சர்க்கிள், ஹாஃப். தர்பூசணி பழத்தை கட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? அதான் செமி சர்க்கிள். அடுத்தது சென்ட்ரல் ஆங்கிள், மைய கோணம் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்ஸ்கிரைப்ட் ஆங்கிள். இன்ஸ்கிரைப்ட் ஆங்கிள் அப்படின்னா உள்வரை கோணம். வட்டத்தோட சுற்றளவுல இருந்து ஏதோ ஒரு ரெண்டு புள்ளிய வெட்டுற ரெண்டு வெட்டு கோடை தான் இன்ஸ்கிரைப்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சிகண்ட் அப்படின்னா
secant அப்படின்னா 2 வட்டத்துக்கு மேலேயே இருக்கும். ஓகேவா? அடுத்தது டான்ஜென்ட். வட்டத்துக்கு வெளியில, ஆனா வட்ட வில்ல உரசிட்டு போகும். ஓகேவா? அதுதான் டான்ஜென்ட். உள்வரை கோணம், பொறிக்கப்பட்ட கோணம், இடைமறிக்கும் உள்வரை கோணம். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கிளியரா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஏதாவது 1 2 கணக்கு பார்த்துருவோமா? எஸ், பார்த்து. பாயிண்ட் 2 இல்லையா? கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, draw a circles for the following measurements of the radius or diameter. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கேல்ல 4 சென்டிமீட்டர் அளவை எடுத்துட்டு ஸ்கேல் காம்பஸ் கம்பல்சரி வேணும். ஸ்கேல் எடுத்து 4 சென்டிமீட்டர் அளவு மார்க் பண்ணிக்கிட்டு, இந்த முனை வந்து அந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து இங்க இருக்கணும். பென்சிலோட பாயிண்ட் வந்து 4 சென்டிமீட்டர்ல இருக்கணும். அதுல நீங்க அந்த ஷார்ப் பாயிண்ட சென்டர்ல வச்சு அந்த காம்பஸ் இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்படியே கையெடுக்காம ஒரு வட்டம் வரையணும். அதுதான் 4 சென்டிமீட்டர் ஆரத்துல வரைகிறது. இதுக்கு நீங்க இது எழுதணும். ஸ்டெப்ஸ், வழிமுறை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இது ஜஸ்ட் ரஃப் டயக்ராம் போடுறேன். மார்க்டு a point. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் எழுதுறேன். ஓ, சரியா? ஸ்டெப் 2. ஒன்னு எழுதிட்டோம்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாயிடும். extended the compass distance equal to radius 4 centimeter. அதான் அந்த ஷார்ப்பா இருக்கிற எட்ஜ ஸ்கேலோட முனையிலையும் 4 சென்டி பென்சிலோட 4 சென்டிமீட்டர் முறியுதோ அது வரைக்கும் இந்த காம்பஸ பிரிச்சுட்டு போகணும். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இங்க வச்சுட்டு காம்பஸ வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணணும். அதுதான் சர்க்கிள் உருவாகும். ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் 3. சென்டர் ஓ மேல காம்பஸ வச்சுட்டு பென்சில ரொட்டேட் பண்ணணும்.
ஓகேவா? ஸ்டெப் 4 slowly rotate. Slowly rotated the compass around to get the circle. So first என்ன பண்ணணும்? ஸ்கேல்ல நீங்க மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிடுவீங்க. மார்க் பண்ணிட்டு மார்க்டு பாயிண்ட் ஓ ஆன் த பேப்பர். இது ரஃப் டயக்ராம். சரியா? ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுவீங்க. மார்க் பண்ணிட்டு extended the compass distance equal to radius 4 centimeter. 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஆரம்னு தானே சொல்லியிருந்தாங்க. அதனால காம்பஸோட ஒரு முனை புள்ளிய இங்கேயும் இன்னொரு முனை புள்ளிய கரெக்டா ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து 4 சென்டிமீட்டர் எங்க அந்த முடியுதோ அங்க பென்சிலோட முனை புள்ளியும் வச்சு ஒரு லைன் வரைஞ்சுப்பீங்க. வரைஞ்சிட்டு அங்கிருந்து at center O இந்த காம்பஸோட ஷார்ப் எட்ஜ் வந்து இங்க இருக்கணும். Held at the compass firmly and place the point at end of the compass. அதுக்கப்புறம் இங்க வச்சுட்டு மெதுவா அந்த பென்சில் காம்பஸ்ல மாட்டி இருக்கிற பென்சிலை மட்டும் அழகா இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சு முடிக்கணும். இவ்வளவுதான். இதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? நீங்க வரையறது ஏதோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பட் இந்த ஸ்டெப்ஸுக்கு தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸ்டெப்ஸும் கம்பல்சரி நீங்க எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஜாமெட்ரி பார்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ சர்க்கிள்னா என்ன, பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? எஸ். ஸோ இதுல ஏதாவது இன்னைக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.